கோயம்புத்தூரில் நான் அந்த ஊரில் இருந்து தான் வந்திருக்கிறேன். அந்த ஊரில் வந்து பாமக பார்ட்டி ஆஃபீஸையும் பார்த்ததில்ல, கொடியும் பார்த்ததில்ல. அங்கே எங்கே போய் நீங்கள் வந்து பாமக உங்களுக்கு அங்கே எங்கே வந்து உதவி செய்ய போகுது வந்து ஒரு கூட்டணியாக? இதே மாதிரி வந்து நீங்கள் வில்லாப்புரம் எந்த அடிப்படையில் கூட்டணி வந்து வேற ஆள் இல்லை. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டிடிவி தினகரன் சொன்னாரு, நான் ஒன்று தான் கேட்டா நான் 2 கொடுத்தாங்க. டிடிவி தினகரனுக்கு ஒரு பாக்கெட்டில் ஒரு சில தொகுதிகளில் ஓட்டு இருக்கு. திமுக கூட்டணிக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை, அது எனக்கு தெரிந்து பாஜகவோடு போவது வந்து இன்னும் டிடிவி தினகரனே பலவீனம் தான் படுத்தும். நீங்கள் அடிப்படையில் ஒன்று ஞாபகம் வச்சுக்க, டிடிவி தினகரன் இதே பாஜகவால் விக்டிமைஸ் ஆனப்பட்டவர். ஜெயிலுக்கு 3 மாதம் திகாரில் வந்து பிஜேபி தான் கூட உட்கார வச்சிருந்தவர். ஆனால் அதையும் கொஞ்சம் சில தவிர்க்க முடியாதது திரு துரைமுருகன் அவர்களுடைய மகன்ற முறையில் ஸ்டாலினால் அந்த ப்ரெஷருக்கு ஈல்ட் ஆகிருப்பார். ஆனாலும் வந்து ஜென்ரல் வந்து கேண்டிடேட் செலெக்ஷனில் ஓரளவுக்கு டெமோக்ரஸி இருக்கிறது. இல்லை, அப்படி பார்த்தா அது அதிமுகவில் அதிகமாக இருக்குல்ல. நீங்கள் இந்த டெமோக்ரஸி புதுசாக சொல்கிறாங்க. ஜெயிக்காத கட்சியில் எத்தனை பேர்த்துக்கு வேணால் கொடுக்கணும். ஆனால் தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த அறிக்கையை வந்து முழுமையாக அவங்க செயல்படுத்திட்டாங்களா, முடிச்சிட்டாங்களான்னா இல்லைன்னு ஒரு கேள்வி. அது வந்து நிச்சயமாக நானும் அந்த விமர்சனம் இருக்குது. இதே போன்ற திட்டங்களை தானே காங்கிரஸும் வந்து உறுதியளிக்குது. இவங்க என்னன்னா நாங்கள் போய் நிர்பந்திப்போம் நாங்கள் வந்து அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த செயல் திட்டத்தை யாரும் மறுக்க போகிறதில்ல. இலவச பேருந்து பயணமோ இல்லை காலை உணவு திட்டத்தை யாராவது மறுக்க போகிறாங்களா? 2019 நேஷனல் லெவலில் ஒரு அஜெண்டா செட் பண்ணாங்கல்ல. இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் தான் பண்ண முடியும். பிஜேபி கிட்ட போய் கேட்டக்க முடியும். துட்டு கேட்டாலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ₹1.29 அதையே வந்து பிச்சைன்னு வேற சொல்கிறாங்க. பெட்ரோல் விலையை தீர்மானிக்கிறது இப்போ அது மாநில கட்சி செய்ய முடியும். ஏன் முடியாதுன்ற நான் கேட்பது, நீங்கள் திருப்பி மாநில கட்சின்னு நினைக்கிறீங்க. டெல்லியில் பவரில் இந்தியாவை ஆளக்கூடிய அரசில் அங்கம் வைக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் அந்த வாக்குறுதி கொடுக்கப்படுது. நாங்கள் டெல்லி அது ஒரு நம்பிக்கை. அதுதான் மாமா, எல்லா நம்பிக்கையின் அடிப்படையில் தானே. இந்தியா கூட்டணிக்கு ஒரு மெஜாரிட்டி வந்ததுன்னா எதற்காக ஏன் இதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஆனால் வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம், நோக்கத்தை பாருங்க. அதை வந்து நீங்க என்னன்னா ஸ்டாலின் நீ எதுக்கு இதெல்லாம் கொடுக்குற அப்படின்றது தான் அந்த கேள்வி வருது. நீ எதுக்கு இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறேன்றது சாத்தியமா? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாமக இருக்காங்க, பல கட்சிகள் அதில் இருக்கிறாங்க. ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்னு பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? என்ன வலிமைன்னு தெரியல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், திமுக அதிமுக மேலே ஏறி சவாரி செஞ்சுருக்கு பாஜக. திமுக மேலே ஏறி ஒரு தடவை 99லேருந்து 2004 வரைக்கும், அதிமுகவில் அதுக்கு முன்னாடி 98ல், அதுக்கப்புறம் திருப்பியும் இப்போ 2019லேருந்து வேறு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு சோதனை முயற்சியாக 2 திராவிட கட்சிகள் இல்லாத இன்னொரு கட்சி மேலே எது சவாரி செய்ய போகிறாங்க பாஜக. அவ்வளோதான், வேற ஒரு வித்தியாசம் இல்லை. பாமக ஏற்கனவே கூட்டணியில் இருந்திருக்கிறாங்கல்ல. ஆமாம். இல்லை, நான் சொல்வது வந்து அந்த கூட்டணியை தூக்கி சுமக்க போகுது யார்? 20 தொகுதியில் பாஜக நிற்கலாம். ஆனால் டெஸ்டட் ப்ரூவன் ஓட்டு இருக்கக்கூடிய 5% சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் உறுதி செய்து டெஸ்டட் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி அங்கே பாமக மட்டும். பாஜகவோட பாமக பெரிய கட்சி இன்றளவில் அப்படிதான். தமிழகத்தில் ஒரு வரக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவில் வந்ததுக்கப்புறம் விகிதாச்சாரங்களை எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மேபி நம்ம முடிவை வந்து மறுபரிசீலனை செய்யலாம், ஒருவேளை மாற்றத்துக்கு உட்பட்டால். ஆனால் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் கடந்த 30 ஆண்டுகளில் 25% வாக்குகளை கன்சிஸ்டண்ட்டாக வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி பாமக தான் அந்த கூட்டணியில். பாஜகவை பொறுத்தவரை அவங்க கடைசியாக தனியாக எல்லா பக்கம் நின்னது வந்து 2016 அன்புமணி மாற்ற முன்னேற்றம் தனியாக நின்னப்போ பாஜகவை நின்றுச்சு. அப்போ பாஜக 234 கூட சீட்டு போடல, 210 கம்மியாக தான் போட்டுச்சு. அப்போ அவங்க எடுத்த வாக்கு வெறும் 2.8% கூட கிடையாது, 2.6 தான் வந்தாங்க. அதே மாதிரி தான் 2021 அதிமுக மேலே ஏறி சவாரி செஞ்சு 4 சீட்டு வெற்றி பெற்றாங்க. அப்போ பெருசாக ஒன்றும் எடுக்கல, 2% மேலே 3% கம்மியாக தான் எடுத்தாங்க. கடைசியாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 6% எடுத்தாங்க. ஆனால் அதை வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு யாழ்ச்சிக்காக நம்ம எடுக்க முடியாது. நீங்கள் பரவாயில்ல, சரி இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறாங்க, 20 சீட்டில் நிற்க போகிறாங்க. அப்போ ஒரு கூட்டணி தலைவர்ன்ற முறையில் பாஜகவினுடைய உண்மையான வாக்கு வங்கியை வந்து கணிப்பதற்கான தேர்தல்ன்றது வந்து 2016 அப்புறம் இப்போ தான் கடைசியாக நினைப்போ 2.8 என்னவோ தான் வாங்கியிருக்காங்க. இந்த முறை அதுக்கான வாய்ப்பு இருக்குது. 20 தொகுதியில் நிற்கிறாங்க. அப்போ குறைந்தபட்சம் அந்த 20 தொகுதிகளை வைத்து வந்து அவர்கள் வளர்ந்துட்டாங்க. அவங்க சொல்கிற எவ்வளோ சொல்கிறாங்க? 15 18 சர்வே எல்லாம் 18-17 வருது. அவங்க 15% நாங்களே வாங்கிடுவாங்க. கூட்டணிக்கு சொல்கிறாங்களா அவங்களே சொல்கிறாங்களா? அதுதான் என்னோட புரிதலுக்காக கேட்குறேன். இல்லை, அது தெரியல. இல்லை, கூட்டணியாக 15% வருவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மிக மிக கடினம். ஏன்னா ஒரு 6 கோடி வாக்காளர்கள் நமக்கு ரஃப்லி நம்மளது வந்து பார்லிமெண்ட்லாம் வந்து 65-70% வரைக்கும் போலிங் ஆகும்.
ஒரு 60-65% வந்தால் கூட 4 கோடி வாக்காளர்கள் வருவாங்களா? நான் 3.9 இல்லை 4 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் 10% எடுக்கணும்னா கூட 40 லட்சம் ஓட்டு, 15% எடுக்கணும்னா 60 லட்சம் ஓட்டு வேணும். 60 லட்சம் ஓட்டுன்னா அப்போ நீங்கள் 40 தொகுதிகளுக்கு புதுச்சேரி சேர்த்துக்குங்க, 40 தொகுதிகளுக்கு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு தொகுதிக்கு மினிமம் எவ்வளோ? 1.5 லட்சம் ஓட்டு வேணுமா? 1.5 லட்சம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு வேணும் அப்படின்னா ஒரு சட்டமன்றத்திற்கு வந்து குறைந்தது வந்து உங்களுக்கு 25,000 ஓட்டு வேணும் இல்லையா? 6 சட்டமன்றம் ஒரு இதுக்கு, எக்ஸப்ட் 1 or 2 தொகுதிகள் தவிர மித்த எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி 6 தொகுதிகள் இருக்குது. 6 சட்டமன்றங்களை உள்ளடக்கிய பாராளுமன்ற தொகுதிகள் தான். அப்போ குறைந்தது ஒரு சட்டமன்றத்துக்கு 20,000 ஓட்டு 25,000 ஓட்டு இருக்கா பாமக இது பாஜக இன்னைக்கு எடுக்க முடியுமா உங்களால்? ஆனால் இப்போ பாஜக தமிழ்நாட்டில் பாஜகவை விட பாமக பெரிய கட்சின்னு தெரிஞ்சதுனால அண்ணாமலையே தேடி போகிறாரு. அதுதான் நான் சொல்கிறேன், இந்த தடவை பாமக வந்து பாஜகவை சுமக்க போகுதுன்னு. இது வந்து அன்புமணியோட டேர்னு. ஏற்கனவே வந்து கலைஞர், ஜெயலலிதா வந்து அதுக்கப்புறம் எடப்பாடி எல்லாம் தாண்டி இப்போ வந்து அன்புமணி அவரோட டேர்ன் பாஜகன்ற அந்த லோட்டஸை சுமக்கிறதுக்கு அவர் வந்து அந்த பொறுப்பேற்று இருக்கார். அவ்வளோதான். மித்தபடி கிரவுண்ட் லெவலில் அந்த கூட்டணி ஜெல்லாகும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இல்லை. நீங்கள் எங்கெல்லாம் வந்து பாமகக்கு ஓட்டு இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பாஜகவுக்கு ஓட்டே கிடையாது, பிரசன்ஸே கிடையாது. பாமக செல்வாக்காக இருக்கக்கூடிய ஆற்காடு மாவட்டங்கள் இல்லை வட மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க, அங்கே எங்கே பாஜகவுக்கு எத்தனை பிரசன்ஸ் இருக்குது? அங்கே அந்த பாமக விட்டு போனவர்கள் தான் சிலர்லாம் பாஜகவுக்கு போயிருக்கிறாங்க, நிர்வாகிகள் முதற்கொண்டு தொண்டர்கள் மட்டத்தம் வரைக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு இல்லை. நீங்கள் அந்த சிங்க்ரனைசேஷன் வரணும்ல, ஒரு கொஹசிவ் யூனிட்டாக வந்து சேர்ந்து பண்ணணும், இது பண்ணணும். நீங்கள் இப்போ 2011 பாமகவும் விசிக்கும் ஒரே கூட்டணியில் தான் திமுக தான் இருந்துச்சு, கீழே வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபரே நடக்கலை. அந்த மாதிரி தான் இந்த இதுதான் பாமகவும் பாஜகவும் சேர்றது. சரி, அவங்க நேச்சுரல் அலைஸ் ஒரு விஷயத்தில், ஒருத்தர் வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர், இன்னொருத்தர் வந்து ஜாதியை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறாங்க. அந்த ஒற்றுமையை தவிர்த்து அந்த விதத்தில் வேணால் அவங்க உடன்படலாமே ஒழிய அவர்கள் வந்து எலக்டோரலாக வந்து அவர்களுக்குள்ளான அந்த சிங்க்ரனைசேஷனுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒருவேளை மேற்கு மண்டலத்தில் பாமகவுக்கு கொஞ்சம் அதிக வாக்கு சதவீதம் வர வாய்ப்பு இருக்கு. எங்கே வரும்? வட மாவட்டங்கள் வருதுன்னு சொல்லுங்க, 2 இடம் சொல்லுங்க. பாஜகவோட கூட்டணி வச்சதுனால சொல்றேன். அதான் எங்கிருந்து வரும்? கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம். சேலத்துலேருந்து தான் அதுக்கப்புறம் தான் அப்படியே ஓட்டு அவங்களுக்கு கிருஷ்ணகிரி வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கும். கிருஷ்ணகிரியில் கூட பெருசாக கிடையாது, தருமபுரி வரைக்கும் இருக்குது. தருமபுரியில் நல்ல செல்வாக்காக இருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் பாமக எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் வந்து பாஜகவுக்கு ஓரளவுக்கு ஓட்டு இருக்குது. வானதி சீனிவாசன் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றாங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஓட்டு இருக்குது அவங்களுக்கு, இல்லைன்னுலாம் மறுக்கல. நோட்டா கீழே எல்லாம் கோயம்புத்தூர்லாம் போக மாட்டாங்க. அப்போது அங்கே பாமக எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் நான் அந்த ஊரில் இருந்து தான் வந்திருக்கிறேன். அந்த ஊரில் வந்து பாமக பார்ட்டி ஆஃபீஸையும் பார்த்ததில்ல, கொடியும் பார்த்ததில்லை கோயம்புத்தூரில். அங்கே எங்கே போய் நீங்கள் வந்து பாமக அவங்களுக்கு அங்கே எங்கே வந்து உதவி செய்ய போகுது அந்த ஒரு கூட்டணியாக? இதே மாதிரி வந்து நீங்கள் எந்த அடிப்படையில் கூட்டணி வந்து வேறு ஆள் இல்லை, கூட இருக்கிறதெல்லாம் எல்லாம் ஒரு நபர் கட்சிகள். ஐஜேகே ஆகட்டும், இல்லை புதிய நீதி கட்சி ஆகட்டும், இல்லை ஜான் பாண்டியனுடைய கட்சி ஆகட்டும், தேவநாதன் அவர்களுடைய கட்சியாகட்டும், இவர்கள் எல்லாமும் ஒவ்வொரு தொகுதிகள் எல்லாரும் ஒரு தொகுதி அவங்கவுங்களுக்கு வாங்கிட்டாங்க. அந்த ஒரு நபர்கள் தலைவர்களுக்கான கட்சிகள். டிடி வினரன் சொன்னார், நான் ஒன்று தான் கேட்டேன், நான் 2 கொடுத்தாங்க. அதுவே இந்த கூட்டணியை அற்புதமாக வந்து டிஸ்கிரைப் பண்ணது அவர் தான். நானே ஒன்று தாங்க கேட்டேன், அவர் 2 கொடுத்துட்டாரு அப்படின்னு. அப்போது கொடுக்குறதுக்கு நிறையா இருக்குது, எடுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில் நீங்கள் எங்கே யாரும் வந்து டிடிவி தினகரனுக்கு ஒரு பாக்கெட்டில் ஒரு சில தொகுதிகளில் ஓட்டு இருக்குது, 1-2 தொகுதிகளில் தென் மாவட்டங்களில். அதுவே வந்து இந்த முறை சாத்தியமானு தெரியல. பாஜக கூட்டணிக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? எந்த இடத்துல? 2-3 தொகுதினா இல்லை, அது எனக்கு தெரிந்து பாஜகவோட போவது வந்து இன்னும் டிடிவி தினகரனே பலவீனம் தான் படுத்தும். நீங்கள் அடிப்படையில் ஒன்று ஞாபகம் வச்சுக்க, டிடிவி தினகரன் இதே பாஜகவால் விக்டிமைஸ் ஆனப்பட்டவர். ஜெயிலுக்கு 3 மாதம் திகாரில் வந்து பிஜேபி தான் கூட உட்கார வச்சதவர். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? அந்த கட்சியை உடைச்சது அவர் எல்லாமே வந்து அம்மையார் சசிகலாவின் டிடிவி தினகரன் வெளியே அனுப்புறதுக்கு எல்லாம் யார் காரணம்? தர்மயுத்தம் யார் சொல்லி ஆரம்பித்தார்? ஓபிஎஸ். யார் சொல்லி 2 பேர் இணைஞ்சாங்க ஆகஸ்ட்டில் 2017. அப்போ இது எல்லாம் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் போய் கடைசியில் அங்கேயே சரண்டர் ஆகியிருக்காங்க. அதுதான் வந்து வியப்பு. ஓபிஎஸ் பண்ணுறாருன்னா அவர் அங்கே பாஜகவுடைய 2017 ட்ராவல் பண்ணுறாரு, கட்சி மட்டும்தான் வேறையாக இருந்தார். பட்டு டிடிவி தினகரன் அது பாஜகவோட அதிகமாக பாதிக்கப்பட்டவர், சசிகலாவிற்கான இணையாக பாதிக்கப்பட்டவர் அவர். இன்றைக்கி வேணால் இபிஎஸ் இது பேசலாம், ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர் அந்த அதிமுகவிலேயே வந்து டிடிவி தினகரன் தான். அப்போ அவர் போய் கூட்டணி வச்சுட்டு இருக்காரு. என்ன போய் கீழே இருக்கிறவங்க ஓட்டு போடுவாங்க பாஜக? சரி, பாஜகவுக்கு அங்கே என்ன செல்வாக்கு இருக்கிறது? நீங்கள் ஒரு பாக்கெட்டில் தென்காசி, ராம்நாடு, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் அவங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் ஓட்டு இருக்குது, அந்த மத ஓட்டுகள் கொஞ்சம் வருது, இல்லைன்னு மறுக்கலை. அப்போது அதை தாண்டி நீங்கள் அந்த பாக்கெட்டில் சில ஒவ்வொரு தொகுதிகளில் 1-2 தொகுதிகளில் வந்து நீங்கள் டஃப் ஃபைட்டு கொடுக்க முடியும் 2வது இடத்துக்கு.
அதிமுகவுக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைமையில் அதிமுகவிற்கு வந்து இயல்பாகவே அந்த தென் மாநில மாவட்டங்களில் ஒரு பலவீனம் இருக்குது. அந்த இடங்களில் 2ஆம் இடத்துக்கு வேணால் கொஞ்சம் சோதிச்சு பார்க்கலாம் அவங்கள. அது கூட வந்து ஒரு சில இடங்களில் வந்து அவங்க ஜொலிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். 1-2 தொகுதிகளில் பாஜக மேலே வரலாம் 2ஆம் இடத்துல. அதுவும் டிஸ்டன்ஸ் செகண்ட் தான். நீங்கள் இது நடக்கக்கூடிய 4 கார்னர் கண்டெஸ்ட். 4வது வேறு அவர் வேறு குறுக்கம் இருக்க, இவர் வேறு நாம் தமிழர் வேறு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே வந்து நீங்கள் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி பெரிய மார்ஜினில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க போகுது. நீங்கள் 3 பேரும் 2 பேர் டிடிவின்ற பாஜக தலைமையிலான கூட்டணியும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணியும் 2 பேர் 2ஆம் இடத்துக்கு தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போகிறாங்க. அதுக்கு பாஜகவுடைய எண்ணம் வந்து ஒரு சில தொகுதிகள் 1-2-3 தொகுதியில் ஈடேறலாம். ஆனால் பெரும்பான்மையாக 39 எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் 30ல் வந்து அட்லீஸ்ட் 30 கன்ஸ்டியூன்சிஸில் ஏடிஎம்கே தான் 2வது இடத்துக்கு வரும். அதுதான் யதார்த்தம். இந்த பாஜக கூட்டணின்றது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பிம்பம். நீங்கள் வந்து அதிமுகவுக்கு போகிறவங்களெல்லாம் நான் பாரு இழுத்துட்டேன், தமிழ்நாட்டில் எங்களை நம்பி வந்து கூட்டணிக்கு வந்து தலைமையேற்றிருக்கும் பொழுது எங்களை நம்பி வரக்கிறதுக்கு இவ்வளோ ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு இல்லை, இதற்கு காரணம் வந்து நான் போன என் மண் என் மக்கள் யாத்திரை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு ஒரு பர்செப்ஷன் பேட்டிலில் வெற்றி பெறதுக்கு வேணால் பயன்படுமே ஒழிய களத்தில் சாத்தியம் இல்லை. 68,800 பூத்துக்கு மேலே இருக்குது. ஒரு பூத்துக்கு 10,000 பேர் எடுத்திங்கன்னா கூட ஏறக்குறைய 7 லட்சம் பேர் தேவை. 10-12 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 லட்சம் பேர் வந்து பூத்தில் உட்காந்து வேலை செய்கிறதுக்கு வெளியில் பக்கத்தில் தண்ணி வாங்கி கொடுக்க கூட வேணும். அதுக்கே வந்து மினிமம் 7 லட்சம் பேர் வேணும். இது இருக்கக்கூடிய அமைப்பு 2 தானே, உங்களுக்கு தெரியாது தான். அப்போ வந்து நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து எல்லா இடத்துலையும் களத்தில் மோத முடியும்? பாமகவுக்கு அவங்க வலுவான இடங்களில் அது இருக்குது, அந்த 10 தொகுதிகளில் இருக்குது. ஆனால் அது பத்தாது. இதே பாமக, அதிமுக, பாஜக, தேமுதிக, அந்த இப்போ கூட இருக்கக்கூடிய அனைத்தரும் எல்லாருமே சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணிய தேனி மட்டும்தான் தேறிச்சு போன முறை. இந்த அளவு தேனியும் தேர போகிறது இல்லை. எல்லா சீட்டுமே எனக்கு தெரிஞ்சு க்ளீன் ஸ்வீப் தான் வந்து இந்தியா கூட்டணிங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அடிக்க போகுது. பாஜக அதிமுகவை டம்ப் பண்ணிட்டு எங்களோட வந்துட்டாங்க, இதற்கு காரணம் நாங்கள் கட்சியை வளர்த்தது தான், மோடி அரசு, மோடி மேலே இருக்க நம்பிக்கை அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய, ஆனால் அதுவும் பெரிய அளவுக்கு வந்து தேர்தல் களத்தில் வாக்குகளாக வந்து எல்லாம் பிரதிபலிக்காது. ஒரு சில தொகுதிகளில் அவர்களுக்கு கை கொடுக்கும். கன்னியாகுமரி, அந்த தென் மாவட்டங்களில் நான் சொன்ன அந்த தென்காசியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த பெல்ட்டில் ஒரு 2-3 தொகுதிகளில் கை கொடுக்கலாம். திருநெல்வேலியில் நயினார் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுவார். அதே போல் வந்து இங்கே ராமநாதபுரத்துலேயும் ஓரளவுக்கு தான். மித்தபடி வந்து எனக்கு தெரிஞ்சு பெருவாரியான தொகுதிகள் கோவையில் ஓரளவுக்கு வாக்கு வாங்குவாங்க. அங்கேயும் டிஎம்கே தான் எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுள் அடிக்க போகுது. அதனால் நீங்கள் பெரிய அளவிற்கு மித்த எந்த தொகுதியிலையுமே இவங்க வந்து பெருசாலாம் வந்துருக்க மாட்டாங்க. டெபாசிட்டை காப்பாற்றிக்கணும்னா கூட 1/6 வாங்கணும் இல்லையா, குறைஞ்சது 16.7 ஏறக்குறைய 17% வச்சுக்குவோம். அந்த வாக்கே வந்து பல தொகுதிகளில் பாஜக கூட்டணிக்கு வந்து உறுதியாகாது. இதுதான் உண்மை. இப்போ ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தனித்து விடப்பட்டதா அப்படின்ற கேள்விலாம் வந்துச்சு. ஆனால் இப்போ அங்கே தேமுதிக இருக்காங்க, எஸ்டிபிஐ இருக்காங்க, புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கார், அங்கேயும் ஒரு கூட்டணி இருக்குல்ல? இல்லை இருக்குது. என்னென்னா இப்போ தேமுதிகவுக்கு வந்து ஒரு பெரிய நிர்பந்தம் இருக்குது. பாஜகவோட போனால் அவங்க இன்னும் கழுது தெரிஞ்ச கட்டம் இருந்து இன்னும் மோசமாக தான் போகும். அவங்க ஏற்கனவே 2009 தேர்தலில் அவங்க உச்சம் தொட்டாங்க, 10% எடுத்தாங்க பார்லிமெண்ட்டில். அங்கேருந்து இப்போ கடைசியாக 2021 தேர்தலில் 2லேருந்து 2.5% சுருங்கிட்டாங்க இல்லையா. அதுவே வந்து விஜயகாந்த் உயிரோடு இருந்தாலும் வந்து அவர் ஆக்டிவாக இல்லாத சமயம். இப்போ விஜயகாந்தும் இல்லாத தேமுதிக என்ன வாக்கு இருக்குன்னே தெரியாது. அந்த கட்சி வந்து இன்ஃபேக்ட் வந்து என்னை பொறுத்தவரை தேர்தல் அரசியலில் வந்து ஒரு இரலவெண்ட்டான ஒரு பார்ட்டி ஆகிப்போச்சு. எலக்டோரல் ரெலவென்ஸே அந்த பார்ட்டி கட்சிக்கு பெருசாக கிடையாது. தேர்தல்னு தெரியாது இல்லை, அது ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தல்களில் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு யாரும் வந்து சீண்டலை. நீங்கள் 2021 வேறு வழி இல்லாமல் அவர்கள் எப்படியோ அவர்கள் மேனேஜ் பண்ணதே அவ்வளோதான். அப்பேற்பட்ட கட்சி இந்த முறையெல்லாம் வந்து அவர்களுக்கு நிர்பந்தம் என்னென்னா, அந்த குறைந்தபட்சம் அந்த ஒரு 4-5% ஏதாவது காமிச்சாதான் வரக்கூடிய 2026 ஏதாவது ஒரு கூட்டணியில் போய் பேரம் பேசுவதற்கோ, இதே எடப்பாடி அவர்களோடு பேசுவதற்கோ, அந்த கட்சியை நடத்தி அடுத்து அதுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும். அந்த நிலையில் தான் இருக்காங்க. ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸில் இருக்குது அந்த கட்சி. அந்த இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த தடவை தேமுதிகன்றது பாமகவோட இல்லை பாஜகவோட போனால் கூடுதல் வாக்கெல்லாம் வரப்போகிறது இல்லை, இருக்கிற வாக்கு தான் வந்து தொலைக்க போகிறாங்க. அதனால் பாமகவே அந்த ரிஸ்க்கை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஆனால் பாமகவை பொறுத்தவரை அதிமுகவோடு போனாலும் வெற்றி இல்லை, பாஜகவோட போனாலும் வெற்றி இல்லை. குறைந்தபட்சம் பாஜகவோடு போனால் வந்து மெடிக்கல் கவுன்சில் வழக்கு வந்து ஹியரிங் வரப்போகுது, போபால் மெடிக்கல் காலேஜ். அதில் வந்து பிரச்சனையும் வராது. இல்லை வந்து சிலருக்கு வந்து அவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ராஜ்யசபா மேலவை நாமினேஷனோ இல்லைன்னா மினிஸ்டீரியல் பர்த் பாசிபிள், அது கூட சாத்தியம் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. அப்போது அந்த நம்பி அவங்க போகிறாங்க. இவங்களுக்கு அங்கே போனாலும் ஒன்றும் வாக்கு வரப்போகிறது இல்லை. அப்போ அதிமுகவோடு பயணிக்கும் போது தான் நீங்கள் ஓரளவுக்கு வாக்குகளை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா, அதிமுக வாக்கு அஸ்யூமிங் விழுந்ததுன்னா
அந்த தேமுதிகவுக்கு இன்னும் நாங்கள் ஒரு 4% 3% ஏதாவது இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு வந்து பாமக அளவுக்கு பேரம் பேசுறதுக்கு இல்லை. பாமக அளவுக்கெல்லாம் இனிமேல் அவங்க பேரம் பேச முடியுமான்னு தெரியல. பாமகவுடைய நிலையே வந்து பரிதாபகரமாக இருக்கும் இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம். அப்போது நீங்கள் அதை விட கீழே போகும் தேமுதிக. அப்போ அதை அரெஸ்ட் பண்ணணும், அந்த ஸ்டெம் த ராட். நீங்கள் ஏதாவது வந்து ஓரளவுக்கு வந்து அதிமுகவோட போனால் தான் கொஞ்சம் வாக்கு சதவீதத்தை இது பண்ண முடியும். அதுக்காக அவங்களோட எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்க்காக அவங்க வந்து அதிமுகவோட போகிறாங்க. அதிமுகவுக்கு எந்த கூட்டணியுமே இல்லாமல் போகிற மெகா கூட்டணின்னு சொல்லிட்டு யாருமே இல்லைன்னா அவங்களும் வந்து ரொம்ப ஏற்கனவே வந்து அந்த மொமெண்டம் லூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு பர்செப்ஷன் பேட்டிலையும் லூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்னுடைய தலைமையில் போகும்பொழுது குறைந்தபட்சம் ஒரு 25-30% வாக்கு நான் தான் செகண்டு, திமுக சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல நான் தான் இருக்கேன்னு. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் 3% தான் டிஃபரன்ஸ் 21. அப்போ அது சஸ்டெயின் ஆகணும். பார்லிமெண்ட்லேயும் என்னால் என்ன நம்பி வந்தால் ஒரு இந்த மினிமம் கேரண்டி அந்த 25-30% எங்ககிட்ட வாக்கு வங்கி இலக்கலை அதிமுக. பாஜக அவ்வளோலாம் எங்களை எரோட் பண்ணிடல அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சாதான் அவருடைய லீடர்ஷிப்புக்கு ஒரு கிரைசிஸ் வராது, அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மை இல்லாமல் வராமல் இருக்கும். அதற்காக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து போராடிட்டு இருக்காரு, 2வது இடத்தை வந்து டீசெண்டாக தக்க வைக்கணும்னு. அப்போ அவருக்கும் ஒரு கூட்டணி தேவைன்றனால தேமுதிகவை வந்து ஏற்றுக்கொள்கிறார். அந்த நிலையில் தான் அந்த கூட்டணியை வந்து தொடருது. இவர் கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்தவரை தென்காசி அவர்களுக்கு வந்து பாஜக கூட்டணிக்கு போனால் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதிமுகவோடு போனால் ஏதாவது ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த அவருடைய அந்த ஃபேவரட் தொகுதி கிடைக்கும், அவருக்கு செல்வாக்கான தொகுதி, அந்த ஓட்டப்பிடாரெல்லாம் உள்ளடக்கிய தொகுதி. அப்போ அதனால் அங்கே போகிறாரு. அது வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு எஸ்டிபி எல்லாம் வந்து வேறு யாரும் சீன மாட்டாங்க. பாஜக கூட உங்களால் போக முடியாது, திமுக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்போது உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஏதாவது ஒரு சீட்டை வாங்கிட்டு ஏடிஎம்கேவோட செட்டில் ஆகிறது தான். அந்த நிலையில் தான் அந்த கூட்டணி முடியுது. மற்றபடி வந்து இந்த 2 கூட்டணியிலையுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியா அலையன்ஸ் தமிழ்நாட்டில் சேலஞ்ச் பண்ண போகிறது இல்லை. டிஎம்கே அலையன்ஸ் வந்து ஐ திங்க் மோரல்லஸ் வந்து ஒரு கேக் வாக் தான், கம்ஃபர்டபுள் விக்டரி, ரொம்ப மெனக்கடாமே வச்சுட்டு ஜெயிச்சிட்டாங்க. திமுக வேட்பாளர்களே இப்போ 11 பேர் புதிய முகங்களாக இருக்காங்க. ஆமாம், அதை எப்படி பார்க்குறீங்க? புதிய முகங்கள். ஆமாம், சில அதில் வந்து வழக்கமான விமர்சனம் வந்து வாரிசு, இந்த தடவை வாரிசுகளும் இருக்காங்க. ஆனால் வந்து என்னென்னா செல்வாக்கானவர்கள், செல்வந்தர்கள் இல்லைன்னா மாவட்ட செயலாளர்களால் வந்து தேடி அங்கீகரிக்கப்பட்டு, இல்லை அவர்களுக்கு வந்து நெருக்கமான செல்வந்தர்கள் இல்லைன்னா பிஸ்னஸ்மென்னு, இது மாதிரி ஆட்களை தான் வந்து பிடிச்சி டிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்ற விமர்சனம்லாம் இருக்கும். இந்த முறை பார்த்திங்கன்னா சாதாரண ஒன்றிய செயலாளர்களுக்கெல்லாம் வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. அந்த மலையரசன்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியில் நிறுத்தக்கூடியவர் கௌதம் சிகாமணிக்கு டிக்கெட் மறுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறார். அஃப்கோர்ஸ் பொன்முடி அவர்கள் தான் வந்து பிக் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த வேட்பாளர் பார்த்திங்கன்னா அவரெல்லாம் ஒன்றிய செயலாளர். அதே போல் முரசொலி தஞ்சாவூரில் எஸ்எஸ் பழனிமாணிக்கம் ஒரு மூத்தவருக்கு டிக்கெட் மறுக்கப்பட்டு நிறுத்தக்கூடியவர்களும் அவரும் ஒன்றிய செயலாளர் தான். அப்போது பெரிய ப்ரொஃபைல் இல்லாத நபர்கள், அந்த இவர் தென்காசியில் கொடுக்கப்பட்டிருக்கிற டாக்டர் ராணி இல்லையா, அவர்களும் வந்து பெரிய செல்வாக்கானவர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ சில கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சம் டெமோக்ராட்டிக்காக கீழ்மட்டத்திலேருந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு மாற்றம். சில இடங்களில் பெர்ஃபார்மிங் ஆட்களை பார்த்து கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் ஏற்கனவே ரீடைன் பண்ண 10 பேர்லேயே பார்த்தீங்கன்னா கூட காஞ்சிபுரத்தில் செல்வம், திருவண்ணாமலையில் அண்ணாதுரை, இவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பெரிய பொன்புலமெல்லாம் கிடையாது, அரசியல் ரீதியாக ஒரு க்ளவுட் கிடையாது. தமிழச்சி தங்கப்பாண்டியனோ இல்லைன்னா கதிரானந்த், தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி, அது போன்ற ஆராசா, அவர்கள் போன்ற செல்வாக்கு இல்லாதவர்கள். ஆனால் அவர்களுக்கு மீண்டும் டிக்கெட் கொடுக்கறதுனா அவர்களுக்கு மீது அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவருடைய செயல்பாடு, எம்பியாக வந்து அவருடைய செயல்பாடு ரொம்ப பிரமாதம், மெச்சத்தக்க வகையில் வந்து 100 out 90 out எக்ஸப்ஷன்னு சொல்ல முடியலனாலும் ஓரளவுக்கு நன்றாக செயல்பட்டுருக்கான்ற நம்பிக்கை கட்சி தலைமைக்கு இருக்குது. அந்த உள்ளூர் கட்சி அமைப்புக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. மக்களோடு நல்லா கனெக்ட் ஆகியிருக்காங்க, மக்களோட அபிமானம் இருந்திருக்கு. இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் டிக்கெட் வந்து செல்வாக்கு இல்லாத 2 பேருக்கு வந்து அவ்வளோ எளிதாகலாம் கொடுக்கறதில்ல. திருவண்ணாமலை அண்ணாதுரைக்கு வந்து இளைஞர் அணியில் அவருடைய பங்கு முன்பே இருந்திருக்கு. அந்த காரணத்திற்காக கொடுக்கப்பட்டதாகவும் சொன்னதாலும் கூட அவர்கள் மீது ஏதோ ஒரு விதத்தில் கட்சியும் சரி, உள்ளூரும் சரி, உள்ளூரில் லோக்கல் டிஎம்கே யூனிட்டும் சரி, தலைமையும் சரி, மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கும் சரி சரியவில்லை, நன்றாக இருக்கின்றதை பார்த்ததுனால தான் அவர்களுக்கு நம்பி மீண்டும் களமிறங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போது ஒரு பக்கம் வந்து நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கேண்டிடேட்டை வந்து வெட்டரனை சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போது உதாரணத்துக்கு சேலத்தில் வந்து அங்கே ஃபேவரட்டாக வந்து பாபு என்ற நபர் கருதப்பட்டுக்கிட்டு இருந்தார். செல்வ கணபதி அவர்கள் பேர் தான் ரொம்ப அடிபட்டது. அவர் தான் ஃபேவரட்டாக இருந்தாலும் கூட இளைஞர் அணியில் ஒரு முன்னணி நிர்வாகியாக இருக்கக்கூடிய பாபுன்ற ஒரு நபர் வந்து அவர் பேரும் அடிபட்டது. உதயநிதி அவருக்கு பெற்று தருவார். ஆனால் வந்து தலைமை வந்து ஓல்ட் டைமர் வந்து எடப்பாடி பழனிசாமியோட சொந்த தொகுதி, உள்ளூர் அவர் வசிக்கக்கூடிய தொகுதி. அதனால் அங்கு பெரிய வெற்றியை ஈட்ட வேண்டும்னு சொல்லிட்டு அதிமுகவில் ஒரு காலத்தில் பெரிய ஜாம்பவானாக அந்த பகுதியில் இருந்தவர் இன்றும் வந்து அங்கே மிகவும் செல்வாக்கான மாவட்ட செயலாளர் செல்வ கணபதி. அவர் ஏற்கனவே ராஜ்யசபாவில் இருந்தவர் தான், முன்னாள் அமைச்சரும் கூட. அதனால் அவரை பிக் பண்ணுறாங்க.
அதே சமயம் இளைஞர்களில் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி ரிவார்ட் பண்ண பிரகாஷுக்கு அவருக்கு வந்து ஈரோடில் ரிவார்ட் பண்ணுறாங்க. கோவையை பொறுத்தவரையும் வந்து ஒரு அங்கே கொஞ்சம் செல்வாக்கான நபர் வந்து கணபதி ராஜ்குமார். அவர் பிஹெச்டி பண்ணவர். அவர் முன்னாள் மேயராக அதிமுகவில் இருந்தவர். அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு அங்கேருந்து விட்டுட்டு திமுகவுக்கு வந்துட்டார். இந்த 2021 அப்புறம் தான் வந்தார்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் மீது அவர் பரிச்சயமான நபர், அந்த பகுதியில் செல்வாக்கானவர். அதனால் அவரை நம்பி களமிறக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு இடங்களிலும் வந்து தேடி தேடி ஆட்களை வந்து இது பண்ணியிருக்காங்க. சில விமர்சனம் உண்டு. நீங்கள் சொல்வது போல் 6-7 வாரிசுகள் இருக்காங்க. கதிரானந்துக்கு கொடுத்தது வந்து அவங்க கட்சியிலேயே பெரிய விமர்சனத்துக்கெல்லாம் உள்ளாக இருக்குது. அவரை மாற்ற வேண்டும் என்று குரல்கள் வந்து வலுவான குரல்கள்லாம் இருந்தது உண்மைதான். ஆனால் அதையும் கொஞ்சம் சில தவிர்க்க முடியாதது. திரு துரைமுருகன் அவர்களுடைய மகன்ற முறையில் ஸ்டாலினால் அந்த ப்ரெஷருக்கு ஈல்டாக இருப்பார். ஆனாலும் வந்து ஜென்ரல் வந்து கேண்டிடேட் செலெக்ஷனில் ஓரளவுக்கு டெமோக்ரஸி இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பெண்களுக்கு வந்து கூடுதலாக தொகுதியில் ஒதுக்கி இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அப்படி பார்த்தா அது அதிமுகவில் அதிகமாக இருக்குல்ல, எது கேண்டிடேட் சூஸ் பண்ணுறதுல. நீங்கள் இந்த டெமோக்ரஸி புதுசாக சொல்கிறாங்க. ஜெயிக்காத கட்சியில் எத்தனை பேர்த்துக்கு வேணால் கொடுத்துட்டீங்க. நீங்கள் நான் என்ன கேட்குறேன், ஒரு சிம்பிள் லாஜிக்கு எலெக்ஷன், அதாவது ஒரு எலெக்ஷன் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த கட்சியில் நீங்கள் தமிழ்நாடு அரசியல் எப்படி இயங்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு சீனியரோ மாவட்ட செயலாளரோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகளோ வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்க எந்த ஒரு தொகுதியோ, அது பார்லிமெண்ட்டோ லோக்சபாவோ, லோக்சபாவோ இல்லை அசம்பிளியோ இல்லை, ஏன் உள்ளாட்சி தேர்தல் எடுத்துக்குங்க, கவுன்சிலர் எலெக்ஷன் கூட அவ்வளோ சீக்கிரம் சீட்டு வாங்கிட முடியுமா இந்த 2 கட்சியில்? நிச்சயமாக முடியாது, உங்களுக்கே தெரியும். அப்போது வெற்றி வாய்ப்பு வந்து குறைவுன்றது சீனியர்ஸ் ஆப்ட் அவுட் பண்ணுறாங்க. யாரும் முன்வராத ஒரு கட்டத்தில் வந்து அந்த சூழ்நிலையில் இளைஞர்கள்னு சொல்லிட்டு இல்லை செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தேடி யாரால் செலவு செய்ய முடியும், வந்து திமுகவை எதிர்கொள்ள முடியும் தேடி வந்து 3ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய இப்போ வந்து ஃபங்க்ஷனரிஸை தேடி நிர்வாகிகளை தேடி வந்து சீட்டு கொடுக்குறாங்க. பெரும்பாலான ஒன்றிய செயலாளர்கள் தான். திமுகவில் ஒன்றிய செயலாளர்களை விட அதிமுக அதிகமான ஒன்றிய செயலாளர் கொடுத்துருக்காங்க, நான் உண்மைதான் மறுக்கலை. அது ஜனநாயகம்னு பார்த்தாலும் கூட, புதியவர்களுக்கு வாய்ப்பு நல்ல ஒரு தொடக்கம்னு பார்த்தாலும் கூட, பிரச்சனை என்னென்னா நீங்கள் ஏன் சீனியர் முன் வரல? அவ்வளவு ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் நிற்கும் பொழுது இவர்கள் முன் வராததுன்றது பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் எனக்கு தெரிந்து வந்து பாஜகவினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய உறவினர் இல்லையா, சரஸ்வதியுடைய மருமகன் நிற்கிறார் அந்த ஆற்றல் எம்எல்ஏ. ஆமாம். அப்போது நீங்கள் இந்த நிலையில் தான் உங்களுடைய கேண்டிடேட் செலெக்ஷன் இருக்குது. ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் வந்து இது போன்ற நபர்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை விடுவாங்களா? மாவட்ட செயலாளர்கள் 2014 தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் வந்து சசிகலா அம்மையார் ஜெயலலிதாவும் சேர்ந்து சீட் செலெக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்றிய செயலாளர்களாக எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து போட்டோம். அஃப்கோர்ஸ் அப்பவும் இருந்தது ஜனநாயகம், அவங்க செலக்ட் பண்ணுறது தான். உறவினர்கள் வேற கட்சியில் இருக்கிறதுலாம் அது தப்பு கிடையாது. நான் கேட்பது வந்து இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்களை மீறி வந்து எல்லோரும் எல்லா இடத்துலையும் ஒன்றிய செயலாளர் வர முடியுமா? அது சாத்தியம் இல்லை. வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்களோ அங்கே இருக்க உள்ளூர் இருக்கக்கூடிய செல்வாக்குள்ள இல்லை பிரபலமான அரசியல் புள்ளிகள் வந்து அந்த சீட்டை அவங்க தான் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இதுதான் இயல்பு, எல்லா அரசியல் கட்சியில் இருக்கிறது தான். பாஜகவிலையும் இப்போ பல இடத்துல தான் பார்க்குறோம், அதிருப்தி நடக்குது, பல மாநிலங்களில் பார்க்குறோம். அப்போ அதை மீறி வந்து இந்த மாதிரி புதுவர்கள் வர்றாங்கன்னா ஆட்கள் முன் வரலைன்னா வேறு வழி இல்லை. ஆனால் அதுக்காக நிறுத்தாமல் இருக்க முடியாது. பட் அந்த விதத்துலேயும் ஒரு ஜனநாயகம் தான். ஒன்றிய செயலாளர்னு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதில் 1-2 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னா கூட நல்லது தான். ஆனால் வாய்ப்புகள் அதுக்கான மிக மிக குறைவு. அதுக்கு திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க, முதலமைச்சர் அதை வெளியிட்டிருந்தார். அதில் பல்வேறு விமர்சனங்களும் இருக்குது. ஒரு மாநில கட்சி தேசிய அளவில் இவங்க வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் செய்ய முடியுமா, சாத்தியமா அப்படின்னு. குறிப்பாக வந்து நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும், நாடு முழுவதும் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். இதெல்லாம் நடக்குமா? இல்லை, ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, தெலுங்கானாவில் வந்து அதை எடுத்து எமுலேட் பண்ணி அவங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, நீங்கள் வலியுறுத்தலாம் கூட்டணியில் இருந்து, இல்லை அவங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா மாநில கட்சி? நான் சிம்பிளாக கேட்குறேன். இப்போ பஸ் ஃப்ரீன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்து பண்ணார், காங்கிரஸ் எடுத்து பண்ணுறாங்க, கர்நாடகாவில் பண்ணுறாங்க. இதில் இந்த திட்டம் மகளிர் உரிமை தொகையை வந்து ஆரம்பித்தாங்க, கர்நாடகாவில் பண்ணாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் கம்பல் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. இதே போன்ற திட்டங்களை வந்து காங்கிரஸும் உறுதி அளிச்சிருக்கேன். அதை தான் இன்றைக்கி செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, எங்களுடைய திட்டங்களும் சேர்ந்து தான் அதில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறது. அதுதான் சொல்ல வர்றாரு அவர். இதே போன்ற திட்டங்களை தானே காங்கிரஸும் வந்து உறுதியளிக்குது. சரி, இவங்க என்னன்னா நாங்கள் போய் நிர்பந்திப்போம் நாங்கள் வந்து அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த செயல் திட்டத்தை யாரும் மறுக்க போகிறதில்லை. இலவச பேருந்து பயணமோ இல்லை காலை உணவு திட்டத்தை யாராவது மறுக்க போகிறாங்களா? பல மாநிலங்கள் எதிர் ரெகுலேட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க இல்லை திமுகவை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம்
அவங்களுக்கு இதை சொல்றதுன்றது எப்படி பொருத்தமா இருக்கும்? இல்லை என்னென்ன அது என்ன அவர்களுடைய சொல்ல விரும்புவது என்னன்னா, நாங்கள் நேஷனல் லெவலில் அஜெண்டாவை செட் பண்ண முடியும் எங்களால் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. 2019 நேஷனல் லெவலில் ஒரு அஜெண்டா செட் பண்ணாங்கல்ல, அப்போ மெஜாரிட்டி வரலையே. இந்தியா கூட்டணின்னு ஒன்று இல்லையே, இந்தியா கூட்டணி இல்லையா? அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் மேலே ஒரு லைன் போட்டுட்டு தானே அவங்க போட்டாங்க. இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் தான் பண்ண முடியும். பிஜேபி கிட்ட போய் கேட்டக்க முடியும், துட்டு கேட்டாலே கொடுக்க மாட்டேன்றாங்க. ₹1.29 அதையே வந்து பிச்சைன்னு வேற சொல்கிறாங்க. நீங்கள் போய் பிஜேபி திருப்பி வந்தால் இதெல்லாம் செய்யணும்னு நடக்கவா போகுது? இல்லை. அப்போ நீங்கள் இந்தியா கூட்டணி அரசு உருவானால் ஆர்டிகல் 361 ஸ்கிராப் பண்ணுவோம், கவர்னருக்கு கொடுத்துருக்கக்கூடிய சட்ட ரீதியான பாதுகாப்பை வந்து நீக்குவோம், கவர்னர் நியமனத்தில் வந்து மாநில முதலமைச்சரை வந்து கலந்து ஆலோசிக்கணும்னு நிர்பந்திப்போம், ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் கவுன்சில் போட்டு அதில் மாநில முதலமைச்சர்களை இடம்பெற செய்வோம். இதெல்லாம் வந்து மாநில கூட்டாட்சிக்கு ஆதரவாக இதைத்தானே அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுகிறாரு, மம்தா பானர்ஜி பேசுகிறாங்க, இதைத்தானே வந்து பினராயி விஜயனும் பேசுகிறாரு. இதே தான் சித்தராமையாவும் சொல்கிறாரு, போய் டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்துட்டு வந்தார் போராட்டம் பண்ணிட்டு. அப்போ அதை இதில் யாரோ மாற்றம் வரப்போகுதா? இப்போ இவர் சொன்ன மாற்றங்கள் மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கணும், கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்தணும்னு சொல்கிறாங்களே, இதைத்தானே காங்கிரஸும் சொல்லுது, இடதுசாரிகள் சொல்கிறாங்க, மம்தாவும் சொல்கிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாங்க. அப்போ ஏன் வந்து இந்தியா கூட்டணியில் வந்து ஆளுநருக்கான அதிகாரத்தை குறைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுச்சேரிக்கு வந்து மாநில அந்தஸ்து வழங்கப்படும். தமிழிசை சொன்னாங்க, இது ஒரு பழைய கஞ்சியா தெரியலையா, நீங்க ஆட்சியில் இருந்தீங்களே அப்பெல்லாம் இது செஞ்சிருக்க வேண்டியது. இல்லை, நான் சிம்பிளான கேள்வி, இதை கூட நேற்று கூட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் கேட்பது, 2014க்கு முன்னாடி ஆளுநரை வச்சுக்கிட்டு, அது யூபி ஆட்சி 10 வருஷம் நடந்துச்சு, அப்போ ஆளுநரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன், நானே வந்து அமைச்சரை நீக்குவேன், இல்லைன்னா பில்லை அனுப்ப மாட்டேன், நான் வச்சுப்பேன் அப்படின்னு எங்கிட்ட இருந்து அது செத்து போச்சுன்னு அர்த்தம். இப்படியெல்லாம் எத்தனை ஆளுநர்கள் சொன்னாங்க? அப்ப அதற்கான தேவை இல்லைங்க. அதுக்கு முன்னாடி திமுக மீது தவறு நீங்க ஆதரிக்கிறீங்களா? இல்ல, திமுக மீது தவறு இருக்கு, நான் இல்லைன்னு மறுக்கல. திமுக யூபிஏல வலுவாக இருந்த பொழுது ஆளுநர் பதவிகள் தேவையில்லைன்னு சட்டத்திருத்தம் கொண்டு வருவதற்கு அதுக்கான நடைமுறைகளை வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம், இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனால் அதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும், அது அவங்ககிட்ட இல்லை. ஆனால் அது போன ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அவர்கள் செய்திருக்கலாம், செய்ய விட்டுட்டாங்கன்ற. ஆளுநர் பதவியை நீக்காமல் விட்டது திமுக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்ற விமர்சனத்தை நிச்சயமா திமுக எதிர்கொண்டாகணும், அது அவருடைய தவறு. ஆனால் அந்த இந்த மாதிரி வந்து அபியூஸ் நடக்கலையே. இப்போ நான் யூபிஏ பீரியடில் ஜெயலலிதா அம்மையார் கூட தான் இருந்தாங்க. 2004 வந்து யூபிஏ வந்துருச்சு, 2006 தான் அவங்க ஆட்சி போச்சு. அவங்க இப்படி தான் ஆளுநர் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி அங்கே எத்தனை தடவை போராட்டம் பண்ணாங்க? அப்போ திமுக தலைமையிலான யூபி தானே பவரில் இருந்துச்சு. அதற்கு முன்னாடி என்டிஏ பீரியட்லேயும் அவங்க தலைமையில் தான் இருந்துச்சு. 2001 6 வரைக்கும் வாஜ்பாய் அரசுலையும் திமுக இருந்துச்சு, யூபிஏலையும் திமுக இருந்துச்சு. ஆளுநர்கள்ட்ட எனக்கு பிரச்சனை இருக்குன்றது என்னைக்காவது பெருசாக ஃப்ளாக் பண்ணாங்களா அம்மையார் ஜெயலலிதா? இல்லை திமுக வந்து அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுச்சா 2006 11 வரைக்கும்? அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லைல்ல. ஆளுநர்கள் குறைந்த அப்பவும் அரசியல் தலையீடு இருந்துச்சு, காங்கிரஸும் ஆளுநர்களை பயன்படுத்திச்சு, ஆட்சிகளை கவிழ்த்தது, அதையெல்லாம் அந்த தவறுகள் எல்லாம் தான் உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு ராகுல் காந்தி. 2019 நீட் விலக்கு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திமுக சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தா நீட்டு விலக்கு பெற்று தருவோம்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே அது நடக்கல. ஆமா, நீங்க சட்டத்தை நிறைவேற்றி அனுப்பிச்சு வச்சா அப்படியே வச்சுக்கிறீங்களே. இப்போ மறுபடியும் மட்டும் என்ன நடக்க போகுது? இப்போ நான் அதுதான் திருப்பி சொல்றேன், இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் எங்களுக்கு விலக்கு கேட்போம்னு தானே சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நாங்களா போய் 39 பேர் மட்டும் பண்றேன்னு சொல்ல. இந்தியா கூட்டணி ஆட்சி இப்போ நாடு முழுக்க வந்து காலை சிற்றுண்டி திட்டம்னு சொல்றாங்கல்ல, அது வந்து தமிழ்நாடு மாநில அரசை செயல்படுத்த முடியும், ஒன்றிய அரசு தானே செயல்படுத்த முடியாது. அப்ப இவங்க ஏன் சொல்றாங்க? ஒன்றிய அரசு செயல்படுத்த முடியும் இல்லையா? ஒன்றிய அரசு வந்து ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியும்ல. இப்போ 80 கோடி பேருக்கு வந்து அடுத்த 5 ஆண்டு கட்சி சொல்லலாம் சார், ஆட்சிக்கு வந்தா செய்வோம்னு. இல்ல, நான் என்ன மாநில கட்சி அது தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்களா? சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆட்சி மொழி ஆக்கணும்னு சொல்லி இப்போ கேள்வி வைக்கிறாங்கல்ல, இல்லை ஒன்றிய அரசனுடைய இதில் வந்து தமிழ்நாட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, அது கூட கேட்டால் நீங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் இப்போ ஆளுநர்களுடைய பதவிகளை வந்து குறைக்க வேண்டும், அதிகாரத்தை குறைக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கீங்க, உங்களால் எப்படி பண்ண முடியும்னு கேள்வி வர முடியுமா? இதில் ஒத்திசைவு இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கு வந்து யாரும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க போகிறது இல்லைங்க. இப்போ ஃப்ரீ பஸ் டிராவலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அரவிந்த் கெஜ்ரிவாலோ காங்கிரஸ் தெரிவித்தாங்களா? இல்லை. அது போல தான் நீங்கள் அந்த புரிதலே இல்லாமல் வந்து நீ ஸ்டேட்டில் மட்டும்தானே பவரில் இருக்க அப்படின்னா வந்து அப்போ மாநில தேர்தலில் மாநில கட்சிகள் வந்து அப்படி பார்த்தா உங்களோட கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கையை விடக்கூடாது, மேனிஃபெஸ்டோவை, அப்படி தானே? இல்லை, அது சாத்தியமா? அது அவர்கள் சொல்கிறது வந்து நாங்கள் பவரில் வந்து டெல்லியில் வந்தோம்னா எங்கள் ஆட்சி வந்துச்சுன்னா இந்த விஷயங்களை செய்ய சொல்லி கேட்போன்றாங்க. பெட்ரோல் விலையை தீர்மானிக்கிறது இப்போ அது மாநில கட்சி ஏன் முடியாதுன்ற நான் கேட்பது, நீங்கள் திருப்பி மாநில கட்சின்னு நினைக்கிறீங்க. டெல்லியில் பவரில் இந்தியாவை ஆளக்கூடிய அரசில் அங்கம் வைக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் அந்த வாக்குறுதி கொடுக்கப்படுது. நாங்கள் டெல்லி ஒரு நம்பிக்கை, அதுதான் மாமா, எல்லா நம்பிக்கையின் அடிப்படையில் தானே.
இப்போ டெல்லியில் வந்து நீங்கள் இப்போ ஒரு இந்தியா பார்ட்டி கவர்மெண்ட் வரும், அதில் நாங்கள் அங்கம் வகிப்போம். அப்போ ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் சிஎம்பி ஒன்று வச்சு இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க UP1ல. அப்போ அது போல் ஒன்று உருவாக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்ளணும். டீசல் பெட்ரோல் விலையை குறைக்கிறத இந்தியாவில் எந்த கட்சியும் அது வேணாங்குமா? காங்கிரஸும் வாக்குறுதி கொடுத்துருக்கேன், 500 ரூபா சிலிண்டர்ன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? அப்போ காங்கிரஸும் அதை தானே சொல்லுது. சரி, காங்கிரஸ் சொன்னால் தேசிய கட்சி ஏற்றுக்கணும், ஸ்டாலின் வந்து மாநில கட்சி சொன்னால் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்பீங்களா? அந்த அரசில் வந்து அந்த 39 MP 20 MP 21 பேர் இல்லையா? இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், 21 பேர் ஜெயிச்சு போனால் வந்து ராகுல் காந்தி அரசு வந்து இல்லை ஏதோ ஒரு கட்சி பிரதமர் வர்றாரு இந்தியா கூட்டணின்னு வச்சுக்கோம், அந்த 21 பேர் ஆதரவில் தான் இருக்குது அப்படின்னா நீ இதை பண்ண மாட்டாங்களா? இல்லை முடியாது, நீங்கள் மாநில கட்சின்னு சொல்ல போகிறாங்களா? என்ன இந்த ஊரில் தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த அறிக்கையை வந்து முழுமையாக அவங்க செயல்படுத்திட்டாங்களா, முடிச்சிட்டாங்களான்னா இல்லைன்னு ஒரு கேள்வி. அது வந்து நிச்சயமாக நானும் அந்த விமர்சனம் இருக்குது. 100 ரூபாய் இன்னும் வந்து LPG சிலிண்டருக்கு விலை குறைக்கல, ஆனால் நீங்கள் 500 ரூபாய்க்கு விலையை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வி தான். இப்போது மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் வந்துச்சு, 100 ரூபாய் எப்படி குறைச்சார் மோடி? பெண்களுக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அது போன வருஷம் வந்து ஒரு மார்ச் 18 வந்துச்சு மகளிர் தினம், அப்போல்லாம் வரல. அப்போல்லாம் அவருக்கு பெண்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கல. இந்த தடவை மட்டும் ஏன் கொடுத்தாரு? எலெக்ஷன் வருதுன்னு கொடுத்தார்ல, அது சாத்தியமாக இருக்குல்ல. இப்போ 2 ரூபா குறைச்சார் இல்லையா? அறிவிப்பு அவரே அவங்க கட்சி சார்பாக அரசு சார்பாக வெளியிட்டாங்க. ஆயில் கம்பெனி ONGC ரிலீஸ் பண்ணல, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் HP பாரத் பெட்ரோலியம் ரிலீஸ் பண்ணல, ONGCயும் பண்ணல. நீங்கள் வந்து ஒன்றிய அரசின் சார்பாக பண்ணப்பட்டது. அப்போ மட்டும் 2 ரூபாயை வந்து நீங்கள் குறைக்க முடியுது. மக்கள் வந்து குறைக்க சொல்லி எதிர்க்கட்சிகள் கேட்டப்போ மட்டும் அதை வந்து நாங்கள் எப்போவுமே டீகண்ட்ரோல் பண்ணிட்டோம், அதை வந்து நீங்கள் எண்ணெய் நிறுவனங்கள் தான் முடிவு பண்ண முடியும்னு போய் சொல்லி ஏமாற்றி தான் இருந்தீங்க. அப்போ நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது தேர்தல் வருதுன்னா 100 ரூபா குறைக்க முடியும்னா இன்னும் 300 ரூபாய் இவங்க தேர்தலில் வந்து ஆட்சி வந்தால் பண்ண முடியாதா? இதுக்கு கேட்டால் வந்து உடனே சர்வதேச அரசியல் தெரியுமா, பொருளாதாரம் தெரியுமான்னு கேட்குறான். சர்வதேச அரசியல் பொருளாதாரம் தெரிஞ்சதுனால தான் சொல்கிறோம். 140 ரூபா பேரலுக்கு வித்துட்டு இருந்துச்சு 2014. அப்போ வந்து 70 ரூபாயில் வித்துட்டு இருந்தது பெட்ரோல். இன்றைக்கி வந்து பேரல் வந்து 90 ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது, 80 ரூபாய் இருக்குது. ஏறினது எல்லாம் குறைஞ்சிருக்கு, ஆனால் வந்து பெனிஃபிட் வந்து போகவே இல்லைன்னு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரூசோ உக்ரைன் வார் வந்ததுலேருந்து சீப்பான ரேட்டில் பல மில்லியன் பேரல் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே கொண்டு வந்து அதை ரிஃபைன் பண்ணி வேறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காசு பார்த்துட்டு இருக்காங்க பெரிய பணக்காரர்கள், அம்பானி மாதிரி. அதுதான் நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கு ஏன் பெனிஃபிட் வரலன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க, ஏன்னா விலையை குறைக்கலன்னு கேட்குறாங்க. நீ இப்போ மட்டும் 2 ரூபா குறைக்கிறீங்களா, கூடுதலாக வந்து 20 ரூபா குறைச்சா என்ன? அதுக்கு அதில் வந்து உங்களுக்கு செஸ் குறையும். அது குறையும் போது ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய செஸ்ஸு வந்து குறையும், பெட்ரோல்லேருந்து வரக்கூடிய செஸ்ஸு குறையும், அதே போல் அதில் கிடைக்கக்கூடிய வேட்டிலிருந்து வரக்கூடிய வருமானம் குறையும். ஆனால் அது குறைப்பதன் மூலமாக நீ வந்து கார்பரேட் கெயின் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போ, அவங்களுக்கு விண்ட்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ் போடு. இதைத்தானே தேர்தல் வாக்குறுதி அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு கேட்குறீங்க? விண்ட்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ் போடு. உலகத்திலே கார்பரேட் டேக்ஸ் வந்து இந்தியாவிலேயே வந்து லீஸ்ட்டு 18% என்னவோ, 21-22 இருந்தது, அதையும் இன்னும் 3% குறைச்சாங்க. அப்போ அது உன்னால் பண்ண முடியும் பணக்காரனுக்கு அப்படின்னா, நடுத்தர ஏழை மக்களுக்கு வந்து பெட்ரோலுக்கு வந்து 20 ரூபா குறைக்க முடியாது. அதனால் உனக்கு வரக்கூடிய வேட்டையும் வந்து இல்லை செஸ்ஸையும் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அதை ஏற்றி உன்னால் பெற முடியாது. அப்போ பணக்காரர்களுக்கு மட்டும் தான் நீ ஆட்சி பண்ணுற. இது வந்து சாத்தியமானு கேட்குறவன் எல்லாரும் வந்து அப்போ பிஜேபியோட அந்த பணக்கார ப்ரோ ரிச் பாலிசி ஏற்றுக்கிறவனா தான் இருக்கிறான். அப்போ நான் ஒரே கடைசி சொல்லிடுறேன், முக்கியமானது அது 2017-18 நான் டிமானிட்டைசேஷன் வந்தது 18 அந்த மாதிரி ஒரு அபத்தமே வந்து அமல்படுத்த முடியும், அத்தனை பேர்த்த தெருவில் நிறுத்தி சாகடிக்க முடியும், நாளையிலேருந்து இந்த நோட்டுகள்லாம் செல்லாதுன்னு அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை ஒரு அதே பண்ண முடியும். அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலைக்கு 30 ரூபாய் குறைச்சி அதனால் வரக்கூடிய பொருளாதார சிக்கலை வந்து சரி செய்ய முடியாதா? அதை வந்து பொருளாதார வல்லுநரும் வந்து அதில் இருக்கிறாருல, பிடிஆர் அது சேர்த்து தான் சொல்கிறாரு. சாத்தியம்னு ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்களே, காங்கிரஸ் சொல்லியிருக்கேன், சிதம்பரம் சொல்லியிருக்காரு சாத்தியப்படுத்த முடியும்னு. இல்லை, அப்போ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மாநில முதலமைச்சர்களை கொண்ட மாநில வளர்ச்சி குழு அமைக்கப்படும். ஏற்கனவே இதெல்லாம் இருந்தது தானே, இப்போ தான் நடத்துறது இல்லை. நீத்தி ஆயோக் வந்ததுக்கப்புறம் தான், பிளானிங் கமிஷன் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் எதுவுமே கேட்கறது இல்லை. ஜிஎஸ்டி கவுன்சிலில் கூட தான் மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ என்னதான் வந்து முதலமைச்சர்லாம் சேர்த்து சொன்னாலும் கூட, இப்போ திமுக சொன்னால், முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னால் இந்தியா கூட்டணி கேட்கும். இல்லை, இவர் சொல்கிற விஷயத்தை தாங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும் சொல்கிறாங்க, பினராயி விஜயனும் அதுதானே சொல்கிறாரு. நீங்கள் ஏன் இவரை மட்டும் பார்க்குறீங்க? அந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒத்திசைவு இருக்குது, கன்சென்சஸ் இருக்கு. இப்போ மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கணுன்றத பினராயி விஜயன் வேணான்னு சொல்லுவாரா, மம்தா வேணான்னு சொல்லுவாங்களா, கெஜ்ரிவால் வேணான்னு சொல்லுவாரா? மாட்டாங்கல்ல. அது ஏற்கனவே அந்த கூடுதல் அதிகாரங்களை கொடுக்கணும், அதிகார பரவலாக்கல் செய்யணும் அப்படின்றதானே காங்கிரஸ் பேசிக்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அதைத்தானே டெய்லி சொல்கிறாரு. மாநிலங்களே வந்து நீட்டை வந்து மாநிலங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் 2019 சொன்னார்ல, அதை தானே ஸ்டாலின் கேட்குறாரு, நீட் எங்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுன்னு. ஏன் கொண்டு வர முடியாது சட்டம்?
உச்சநீதிமன்றம் வந்து என்ன உள்ளடக்கிய ஒரு கமிட்டியை போடணும்னா முடியாதுன்னு அவசரமாக ஒரு சட்டத்தை போட்டு இல்லை அவரை தூக்கிட்டு உங்களை வந்து நீங்கள் நியமிக்கிற ஒரு அமைச்சரை போட்டு எலெக்ஷன் கமிஷனை வந்து அப்பாயின்ட் பண்ண முடியும் அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ண முடியும் அப்படின்னா இது கொண்டு வர முடியாதா? உச்சநீதிமன்றம் வந்து டெல்லியில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் அதிகாரிகள் நியமிக்கணும்னு சொன்னால் டெல்லி சர்வீசஸ் பில்லுன்னு ஒன்று கொண்டு வந்து அவசரமாக ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு அதுக்கப்புறம் லெஜிஸ்லேஷன் போட முடியும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியை வச்சு இந்தியா கூட்டணிக்கு ஒரு மெஜாரிட்டி வந்ததுன்னா எதற்காக ஏன் இதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஆனால் வந்து என்னென்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது. அது அந்த அளவுக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி வரணும். அதில் சிக்கல்கள் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் நோக்கத்தை பாருங்க. அதை வந்து நீங்க என்னன்னா ஸ்டாலின் நீ எதுக்கு இதெல்லாம் கொடுக்குற அப்படின்றது தான் அந்த கேள்வி வருது. நீ எதுக்கு இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறேன்றது சாத்தியமா? முன்பு சாத்தியப்படுத்திருக்காங்களே. நீட்டு வந்து ஒரு கோர்ட்னால வந்தது. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் திமுகவை அடிக்கடி சொல்றது தானே. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட அம்மையார் இருந்த வரைக்கும் கூட நீட் ஏன் தமிழ்நாட்டில் வரல? சாத்தியமாச்சுல, அது வரைக்கும் நிறுத்த முடிஞ்சது இல்லை. இப்போ ஏன் வந்து இந்த திணிக்கிறேன்னா அது ஒன்றிய அரசின் சார்பாக திணிக்கிறனால தானே முடியுது. அப்போ ஒன்றிய அரசுக்கு வில் இருந்துச்சு, பொலிட்டிக்கல் வில் இருந்துன்னா சாத்தியம் தானே. அந்த வில்ல வந்து பொலிட்டிக்கல் வில்லை சாத்தியப்படுத்துறதுக்கு தானே கூட்டணி அரசு. இல்லை நீ பண்ணலைன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்துடுனா பண்ண மாட்டாங்களா? யாராவது பிரதமராக உட்கார்றவங்க நிச்சயமாக பண்ணுவாங்கல்ல. ஏன் வாஜ்பாய் சொல்லலையா, எனக்கு எப்படா ஃபோன் கால் வரும், நான் ஃபோன் கால் வர்றப்பெல்லாம் பயந்துட்டு இருப்பேன், திமுக ஆட்சியை கரைக்க சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த அம்மா அப்படின்னு சொன்னார்ல. அதையே வந்து தாக்கு பிடிக்க முடியும்னா மக்களுக்கு தேவையான நலன்கள் இல்லை கூட்டாட்சியை உறுதி செய்யறதுக்கான திட்டங்களை வந்து சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றதுன்றது வந்து ஏன் சாத்தியம் இல்லை? அது என்னன்னா இன்னும் வந்து அங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் அதை ஆதரிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அது ஒரு கூட்டணியோட ப்ரோக்ராம் இந்தியா கூட்டணி சார்பாக நீ என்ன பொதுவான அவங்கள ஒரு காமனான ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், உண்மைதான். ஆனால் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். இடபிள்யூஎஸை வந்து திமுக எதிர்க்கும், சிபிஎம்மும் காங்கிரஸும் ஆதரிக்கும், நீட்டை வந்து ஒரு சில கட்சிகள் அதில் ஆதரிக்கும். அப்போது அதனால தான் இவங்களே வந்து இந்த முறை வந்து நீட்டை அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லலை, தமிழ்நாட்டுக்கு விலக்குன்னு தான் சொல்கிறாங்க. ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன் தான். அது எந்த அளவுக்கு சாத்தியன்றது சட்ட திருத்தம் கொண்டு வந்து சாத்தியப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் எடுத்தெடுப்புலேயே நீயே இதெல்லாம் சொல்கிற அப்படின்றது வந்து இது வந்து புரிதல் இல்லாமல் பேசுகிறது தான். நீங்கள் 140 ரூபாய்க்கு விற்றப்போ 70 ரூபாய்க்கு பெட்ரோல் பேரல் விற்று க்ரூடு விற்றப்போ $140 விற்றப்போ 70 ரூபாய்க்கு விற்க முடியும்னா இப்போ உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுடைய பயம் என்ன? அந்த செஸ்ஸும் அதனால் வரக்கூடிய வேட்டில் வரக்கூடிய அந்த வரியில் வரக்கூடிய வருவாயும் ஒன்றிய அரசுக்கு பல லட்சம் கோடி போகும். அதனால் அந்த பயம் தானே. அதை நீ கூடுதலாக வின்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ் கார்பரேட் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணு, அதுக்கு சாத்தியம் இருக்குல்ல. அதை செய்யாமல் வந்து நீங்கள் வந்து இல்லை இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியமா முடியுமா அப்படின்னு கேட்குற. அதாவது முடியுன்றனால தானே பிடிஆர் வந்து அந்த குழுவில் இருந்தவர் தானே சொல்கிறாரு. நன்றி சார், நன்றி. நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.